ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எம் அகாடமி. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லெவலிங். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிராஃப்ட்மேன் சிலபஸில் பார்த்தீங்கன்னா யூனிட் 6 லெவலிங் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதே இது பார்த்தீங்கன்னா ஃபீல்டு சர்வேயர். ஓகேவா? ஃபீல்டு சர்வேயரில் பார்த்தோம்னா லெவலிங் அண்டு கான்டூரிங் அப்படின்ற வார்த்தை சேர்த்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ டிராஃப்ட்மேனில் லெவலிங் மட்டும் இருக்கும், ஃபீல்டு சர்வேயரில் லெவலிங்கும் இருக்கும், கான்டூரிங்கும் இருக்கும். சரிங்களா? கான்டூரிங்கிறது ஒரு சின்ன டாபிக் தான், அதையும் பார்த்துடலாம். ஸோ ரெண்டையும் சேர்த்து பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபீல்டு சர்வேயரில் உள்ள லெவலிங் அண்ட் கான்டூரிங் டாப்பிக்கும் அதே மாதிரி டிராஃப்ட்மேனில் உள்ள லெவலிங் டாபிக் ரெண்டுமே கவர் ஆகிடும். சரிங்களா? ஓகே. ஸோ இன்னைக்கு கிளாஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேர்த்து தான் பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ லெவலிங் இன்ட்ரோடக்ஷன். ஸோ லெவலிங் யூஸ் பண்ணுறோம். ஸோ லெவலிங்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்ட் ஆஃப் டிட்டர்மைனிங் தி ரிலேட்டிவ் ஹைட் ஆஃப் வேரியஸ் பாயிண்ட்ஸ்ன்னு கொடுப்பாங்க. ஓகேவா? ஆர்ட் ஆஃப் டிட்டர்மைனிங் தி ரிலேட்டிவ் ஹைட் ஆஃப் வேரியஸ் பாயிண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இதில் மெஷர் பண்ணுறது என்னது? ரிலேட்டிவ் ஹைட்டு. ஓகேவா? வேரியஸ் பாயிண்ட்ஸோட, அதாவது ஒரு பில்டிங் இருக்குன்னா அந்த பில்டிங்கோட ஹைட்டு, ஒரு மலை இருக்குன்னா அந்த மலையோட ஹைட்டு, அந்த மாதிரி சொல்ல வரேன். ஸோ ரிலேட்டிவ் ஹைட்டுன்றது தான் லெவலிங் கூறிய பெஸ்ட் வேர்டு. ஓகேவா? ரிலேட்டிவ் ஹைட்டுன்ற வேர்டை பார்த்தாலே நம்ம லெவலிங் சொல்லிடலாம். இந்த ரிலேட்டிவ் ஹைட்டு அப்படி இல்லாட்டி வெர்டிக்கல் பிளேனு, எலிவேஷன் இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஆர்எல் ரெடியூஸ்டு லெவல்னு சொல்லிட்டு, ஆர்எல் ரெடியூஸ்டு லெவலு, அதே மாதிரி எலிவேஷன். ஓகேவா? எலிவேஷன், வெர்டிக்கல் பிளேனு, ரிலேட்டிவ் ஹைட்டு இதெல்லாம் கொடுத்தாலே அது லெவலிங் தான். ஓகேங்களா? ஸோ இந்த லெவலிங்கை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் கான்டூர் மேப். ஓகேவா? கான்டூரிங் மேப்பை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அல்டிடியூட் ஆஃப் டிஃப்ரெண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஓகேவா? ஒரு ஹில்லு அந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் இருக்கும். ஸோ அதில் உள்ள ஆல்டிடியூடை கண்டுபிடிக்கிறதுக்கு, அப்புறம் லாஞ்சிடியூடினல் அண்டு கிராஸ் செக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ரோடுவேஸ், ரயில்வேஸு, கெனால்ஸு இந்த மாதிரி இடத்துல எல்எஸ் அண்டு சிஎஸ் கண்டுபிடிக்கிறது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி லே அவுட் ஆஃப் மேப் போடுறதுக்காண்டியும் இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம மார்க் பண்ண இந்த 4 பாயிண்ட்ஸை மட்டும் தெளிவாக பார்த்துக்கோங்க. அதான் லெவலிங்கோட யூசஸ். ஓகேங்களா? ஓகே. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெவல் சர்ஃபேஸ்னா என்னென்னு இது அடிக்கடி கேட்குறாங்க. ஓகேவா? லெவல் சர்ஃபேஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. நார்மல் டு தி டைரக்ஷன் ஆஃப் கிராவிட்டின்ற வார்த்தை வச்சுருப்பாங்க. ஓகேவா? நார்மல் டு தி டைரக்ஷன் ஆஃப் கிராவிட்டி. அதாவது லெவல் சர்ஃபேஸ்ன்றது இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா லெவல் சர்ஃபேஸ் வருது. ஓகேங்களா? இந்த இருக்கு பாருங்க, இந்த இடத்துல தான் லெவல் சர்ஃபேஸ் வருது. ஸோ இது பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் ஆஃப் கிராவிட்டிக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? டைரக்ஷன், அதாவது கிராவிட்டிக்கு நார்மல் டு தி டைரக்ஷனில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கர்வ்டு சர்ஃபேஸாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு என்ன வார்த்தை மெயினாக தெரியணும்னா நார்மல் டு தி டைரக்ஷன் ஆஃப் கிராவிட்டி அப்படின்றது தெரியணும். அதே மாதிரி இந்த லெவல் சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ப்ளம் லைனுக்கு பர்பண்டிகுலராக இருக்கணுமா. ஓகேவா? ப்ளம் லைன் போகுது பார்த்தீங்களா இந்த மாதிரி, அதுக்கு பார்த்தீங்கன்னா பர்பண்டிகுலராக இருக்குது. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்டில் லேக். இந்த ஸ்டில் லேக்ன்றது அடிக்கடி கேட்குறாங்க. லெவல் சர்ஃபேஸுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா லேக் தான். ஓகேங்களா? ஸோ இந்த 3 வேர்டு ரொம்ப மெயின். நார்மல் டு தி டைரக்ஷன் ஆஃப் கிராவிட்டி, பெர்பெண்டிகுலர் டு தி ப்ளம் லைன், ஸ்டில் லேக். இந்த 3மே லெவல் சர்ஃபேஸுக்கு பெஸ்ட் வேர்ட்ஸ். ஓகேவா? அடுத்து லெவல் லைன். ஸோ லெவல் லைன்றது வேற ஒன்றும் இல்லை, இந்த லெவல் சர்ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெவல் சர்ஃபேஸில் லையிங் ஆகிருக்கிற லைன் தான். ஓகேவா? லெவல் சர்ஃபேஸில் லையிங் ஆகிருக்கிற லைன் தான் பார்த்தீங்கன்னா லெவல் லைன் சொல்லுவோம். இது பெர்பெண்டிகுலர் டு தி ப்ளம் லைன் இருக்கா, இது நார்மல் டு ப்ளம் லைனாக இருக்கும். ஓகேவா? பெர்பெண்டிகுலர்ன்ற வார்த்தை இருந்தால் லெவல் சர்ஃபேஸ்ன்னு போடணும், நார்மல்ன்ற வார்த்தை இருந்தால் லெவல் லைன் சொல்லி போடணும். சரிங்களா? ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், ஹரிசாண்டல் சர்ஃபேஸ். ஸோ ஹரிசாண்டல் சர்ஃபேஸ் அப்படின்றது லெவல் சர்ஃபேஸுக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் சர்ஃபேஸ். ஓகேங்களா? ஸோ ஹரிசாண்டல் சர்ஃபேஸ்ன்றது டேஞ்சென்ஷியல் டு தி லெவல் சர்ஃபேஸ். ஓகேவா? ஸோ டேஞ்சென்ஷியல்ன்ற வார்த்தை இருக்கும், அதில் லெவல் சர்ஃபேஸில் டேஞ்சென்ஷியல் ஆகியிருந்தால் அது ஹரிசாண்டல் சர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். அதே இது பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் லைன்றது பார்த்தீங்கன்னா அதே தான், டேஞ்சென்ஷியல் டு தி லெவல் லைன். லெவல் லைனில் டேஞ்சென்ஷியல் ஆகியிருந்தால் அதை ஹரிசாண்டல் லைன் சொல்லுவோம். ஓகேவா? அதாவது ஹரிசாண்டல் சர்ஃபேஸ் அப்படின்னு கேட்டிருந்தாலே லெவல் சர்ஃபேஸுக்கு டேஞ்சென்ட். ஓகேவா? லெவல் சர்ஃபேஸுக்கு டேஞ்சென்ட்டு. ஹரிசாண்டல் லைன்னு கொடுத்தான்னா லெவல் லைனுக்கு டேஞ்சென்ட்டாக இருக்கணும். அதே மாதிரி ஹரிசாண்டல் சர்ஃபேஸில் லையிங் ஆகிருக்கக்கூடிய லைன் தான் ஹரிசாண்டல் லைன் சொல்கிறாங்க. ஓகேவா? நம்ம பார்த்தோம்ல வெர்டிக்கல் லைன் அப்படின்றது வெர்டிக்கல் சர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா லெவல் லைன்றது லெவல் சர்ஃபேஸில் லையிங் ஆகிருக்கிறது. அப்போ ஹரிசாண்டல் லைன்றது என்னது? அதே தான்,
திருப்பியும் வந்து பாருங்க ஹரிசாண்டல் சர்ஃபேஸில் லையிங் ஆயிருந்துச்சுன்னா அது ஹரிசாண்டல் லைன் சொல்லிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டேஞ்சென்ஷியல் டு தி லெவல் சர்ஃபேஸு, இது வந்து டேஞ்சென்ஷியல் டு தி லெவல் லைன்லாம் இருக்கும். ஓகேவா? அடுத்து வெர்டிக்கல் லைன்றது ஒன்றும் இல்லை, லைன் பெர்பெண்டிகுலர் டு லெவல் லைன். ஓகேவா? லைன் வந்து பெர்பெண்டிகுலர் டு லெவல் லைனாக இருக்கும். ஸோ இப்போ வெர்டிக்கல்னாலே என்னது ப்ளம்பாப் தான், அப்போ ப்ளம்ப் லைன் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? ஒரு வாட்டி கேட்டிருந்தாங்க வெர்டிக்கல் லைன்றது ப்ளம்ப் லைன்றது ஆப்ஷன்ஸில் வச்சுருந்தாங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ லெவல் லைனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குன்றதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து வெர்டிக்கல் பிளேன் அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை. வெர்டிக்கல் பிளேன் வந்து பார்த்தீங்கன்னா மெனி நம்பர் ஆஃப் வெர்டிக்கல் லைன்ஸை கன்சிஸ்ட் பண்ணுறது தான். ஓகேவா? மெனி நம்பர் ஆஃப் வெர்டிக்கல் லைன்ஸ்ன்ற வார்த்தை இருந்தால் அதான் வெர்டிக்கல் பிளேன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? வெர்டிக்கல் ஆங்கிள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா பிட்வீன் லைன் அண்ட் எ ஹரிசாண்டல் லைன் இன் எ வெர்டிக்கல் பிளேன். ஓகேவா? லைன் அண்ட் எ ஹரிசாண்டல் லைன் இன் எ வெர்டிக்கல் பிளேன், இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து டேட்டம் சர்ஃபேஸ். டேட்டம் சர்ஃபேஸ்ன்றது ஒரு இமேஜினரி அல்லது ஆர்பிட்ரி சர்ஃபேஸ் தான் சொல்லுவோம். ஓகேவா? டேட்டம் சர்ஃபேஸ்ன்றது இமேஜினரி ஆர் ஆர்பிட்ரி சர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து அடாப்ட் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிடிஎஸ் தான். ஓகேவா? இந்த ஜிடிஎஸோட இது கேட்பான், ஃபுல் விரிவாக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ ஜிடிஎஸ் அப்படின்னாலே கிரேட் ட்ரிக்னாமெட்ரிக்கல் சர்வே. ஓகேவா? ஜிடிஎஸ் அப்படின்னா கிரேட் ட்ரிக்னாமெட்ரிக்கல் சர்வேஸ், இதான் வந்து டேட்டம் சர்ஃபேஸை அடாப்ட் பண்ணுறாங்க. இது எதை பேஸ் பண்ணி இருக்கும்னா மீன் சி லெவல், அதாவது எம்எஸ்எல். ஓகேவா? மீன் சி லெவலை பேஸ் பண்ணி தான் இருக்கும். மீன் சி லெவல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மும்பையில் இருக்குது அல்லது பாம்பேன்னு கொடுப்பாங்க. ஓகேவா? மீன் சி லெவலை மும்பை அல்லது பாம்பே அப்படின்னு சொல்லியும் கொடுக்கலாம். ஓகேவா? கொடுப்பாங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மீன் சி லெவல். ஸோ மீன் சி லெவல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஹைட் ஆஃப் தி சி, இதுதான் மீனிங்கே. ஓகேவா? ஆவரேஜ் ஹைட் ஆஃப் தி சி, அதாவது கடல் மட்டத்தில் இருந்து ஒரு பில்டிங்கோட குறிப்பிட்ட லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து தான் மீன் சி லெவலாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட லாங் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 19 இயர்ஸ்க்கு இருக்கலாம். ஓகேவா? லாங் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 19 இயர்ஸுக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ எங்கே இருக்குது? மும்பையில் இருக்குது. மும்பைக்கு முன்னாடி எங்கே இருந்துச்சுன்னு கேட்டாங்கன்னா கராச்சி. ஓகேவா? மும்பைக்கு முன்னாடி எங்கன்னா கராச்சி. ஓகே. தென் நெக்ஸ்ட் வந்து எலிவேஷன். ஸோ லெவலிங்னாலே சொன்னேன், எலிவேஷன் அல்லது ரெடியூஸ்டு லெவல் அல்லது ஹைட்டு இந்த மாதிரி தான் சொன்னோமா. ஸோ எலிவேஷன்றது வேற ஒன்றும் இல்லை, வெர்டிக்கல் ஹைட் ஆர் டெப்த்னு கொடுத்துக்கிறாங்க அபோவ் ஆர் பிலோ தி டேட்டம் சர்ஃபேஸ். ஒரு சர்ஃபேஸில் ஒரு வெர்டிக்கல் ஹைட்டு அது அபோவாக இருக்கலாம் இல்லாட்டி பிலோவாக இருக்கலாம். வெர்டிக்கல் ஹைட் ஆர் டெப்த்தை வந்துட்டு மெஷர் பண்ணுறது தான் எலிவேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இன்னொரு நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எல், ரெடியூஸ்டு லெவல். ஓகேவா? இதுக்கு இன்னொரு நேம் ரெடியூஸ்டு லெவல்னு கொடுக்கலாம். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாருங்க டிஃபரன்ஸ் இன் எலிவேஷன் கொடுக்குறாங்க. ஓகேவா? டிஃபரன்ஸ் இன் எலிவேஷன், அதாவது 2 பாயிண்ட்ஸ் இருக்கா, அந்த 2 பாயிண்ட்ஸுக்கு இடையில உள்ள வெர்டிக்கல் டிஸ்டன்ஸை தான். ஓகேவா? 2 பாயிண்ட்ஸுக்கும் இடையில உள்ள வெர்டிக்கல் டிஸ்டன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் இன் எலிவேஷன் சொல்லுவோம். ஸோ வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ்ன்ற வார்த்தை தான் டிஃபரன்ஸ் இன் எலிவேஷன். ஓகேவா? அடுத்து லைன் ஆஃப் காலிமேஷன், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? லைன் ஆஃப் காலிமேஷன் கேட்டாலும் சரி, லைன் ஆஃப் சைட்டுன்னு கேட்டாலும் ஒன்று தான். ஓகேவா? ஸோ லைன் ஆஃப் காலிமேஷனுக்கு இன்னொரு நேம் தான் லைன் ஆஃப் சைட்டுன்னு இருக்கும். இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இருக்கும். ஓகேவா? ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா லைன் ஜாயினிங் இன்டர்செக்ஷன் ஆஃப் கிராஸ் கர்வ்ஸ் இன் தி டயப்ராம் அண்ட் தி ஆப்டிக்கல் சென்டர் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் கிளாஸ்ன்னு கொடுக்குறாங்க. ஸோ வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ நம்ம டெலஸ்கோப்பில் அதாவது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிராஸ் கேர் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி இங்கே வந்து ஒரு கோடு போயிருக்கும். ஓகேவா? இதை தான் சொல்கிறாங்க. ஸோ நம்ம உள்ளே பார்க்கும்போது இந்த பொசிஷனில் தான் தெரியும். அதான் இது என்ன வார்த்தை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் கேரும் அதே மாதிரி ஆப்ஜெக்ட் கிளாஸும் இருக்கும். ஓகேவா? இந்த 2 வார்த்தை இருந்தால் அது லைன் ஆஃப் காலிமேஷன். ஓகேவா? கிராஸ் கேரு அதே மாதிரி ஆப்ஜெக்ட் கிளாஸ், இந்த 2 வார்த்தை இருந்தால் அது லைன் ஆஃப் காலிமேஷன் ஆர் லைன் ஆஃப் சைட்டுன்றதை நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் வந்து ஆக்சிஸ் ஆஃப் தி டெலஸ்கோப். ஓகேவா? டெலஸ்கோப்பில் பாருங்கள் ஆப்டிக்கல் சென்டர் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் கிளாஸ்ன்னு இருக்கும். ஓகேவா? ஆப்ஜெக்ட் கிளாஸ் அண்டு சென்டர் ஆஃப் தி ஐபீஸ்ன்ற வார்த்தை இருக்கும். ஓகேவா? அங்கே வந்து என்ன இருந்துச்சு, கிராஸ் கேரு ஆப்டிக்கல் கிளாஸ்ன்னு இருந்தால் லைன் ஆஃப் காலிமேஷன் சொன்னோம். அதே மாதிரி ஆப்டிக்கல் கிளாஸும் சென்டர் ஆஃப் தி ஐபீஸும் இருந்துச்சுன்னா அது வந்து ஆக்சிஸ் ஆஃப் தி டெலஸ்கோப் அப்படின்னு சொல்லி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க வெர்டிக்கல் ஆக்சிஸ். ஓகேவா? வெர்டிக்கல் ஆக்சிஸ்னால் ஒன்றும் இல்லை, ரிவால்விங் தி ஹரிசாண்டல் பிளேன். அதாவது டெலஸ்கோப் இருக்குது பார்த்தீங்களா,
இந்த டெலஸ்கோப் வந்து பார்த்தீங்கன்னா ரிவால்விங் தி ஹரிசாண்டல் பிளேனாக இருந்துச்சு. ஓகேவா, ஹரிசாண்டல் பிளேன்ற வார்த்தை தான் மெயின். ஓகேவா, ஹரிசாண்டல் பிளேன் இருந்துச்சுன்னா வெர்டிக்கல் ஆக்சிஸ், அதே இது வெர்டிக்கல் பிளேன் இருந்துச்சுன்னா ஹரிசாண்டல் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஹரிசாண்டல் டெலஸ்கோப் ரிவால்விங் இன் தி ஹரிசாண்டல் பிளேன் அப்படின்ற வார்த்தை தான் வெர்டிக்கல் ஆக்சிஸ் கூறிய கரெக்டான வார்த்தை. சரிங்களா, ஓகே. அடுத்து பேக் சைட் ரொம்ப முக்கியம். ஸோ பேக் சைட் அப்படின்னாலே வேற ஒன்றும் இல்லை, இன்ஸ்ட்ருமெண்ட்டை செட் பண்ணுறோம் பார்த்தீங்களா. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை செட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய ரீடிங் தான். ஓகேவா, ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய ரீடிங் இது நம்மளாவே வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேக் சைடில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு எடுப்போம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச வேல்யூவாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சைட்டு டேக்கன் அப்படின்ற வார்த்தை, நவுன் எலிவேஷன் அப்படின்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஓகேவா, இதை வந்து பாசிட்டிவ் ஆர் ப்ளஸ் சைட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, பாசிட்டிவ் ஆர் ப்ளஸ் சைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 3 வார்த்தை தான் பேக் சைட்டுக்குரிய மீனிங். ஓகேவா, ஸோ பேக் சைட் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு சைட் டேக்கன், அதே மாதிரி நவுன் எலிவேஷன், பாசிட்டிவ் ஆர் ப்ளஸ் சைட் அப்படின்ற வார்த்தையை கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 சைட்டு. ஓகேங்களா, 4 சைட் அப்படின்னா லாஸ்ட் சைட்டு டேக்கன். ஸோ 4 சைட் அப்படின்னா லாஸ்ட் சைட்டு டேக்கன் சொல்லியிருக்காங்களா. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட்டை போடுறோமா. ஸோ ஃபஸ்ட்டு எடுக்கிறது பேக் சைட்டு, அதுக்கப்புறம் இடையில இருக்கிறது எல்லாமே இன்டர்மீடியட் சைட்டுன்னு சொல்லுவோம். தென் நெக்ஸ்ட்டு ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் போவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெவலிங் ஸ்டாஃப் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டில் தெரியாது. அப்போ தெரியாமல் இருக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கும் பார்த்தீங்களா, அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 4 சைட் ரீடிங்காக நோட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா சேஞ்சிங் பாயிண்ட் போட்டுட்டு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 4 சைட் பேக் சைட் ரெண்டையுமே பார்ப்போம். சரிங்களா, ஸோ 4 சைட் அப்படின்னு கேட்கும்போது லாஸ்ட் சைட்டு. ஓகேவா, பேக் சைட்னா ஃபஸ்ட்டு சைட்டு, அதே மாதிரி 4 சைட்டுன்றது லாஸ்ட் சைட்டாக இருக்கலாம். இது வந்து நவுன் எலிவேஷன் சொன்னோமா, இது வந்து நவுன் எலிவேஷன் கிடையாது, அன்னவுன் எலிவேஷனாக இருக்கும், நெகட்டிவ் சைட்டாக இருக்கும். சரிங்களா, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, அன்னவுன் எலிவேஷன், அதே மாதிரி பிஃபோர் ஷிஃப்டிங் தி இன்ஸ்ட்ருமெண்ட்னு கொடுப்பாங்க, நெகட்டிவ் சைட் ஆர் மைனஸ் சைட்டுன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ இன்டர்மீடியட் சைட் அப்படின்றது 4 சைட்டுக்கும் பேக் சைட்டுக்கும் இடையில உள்ளது தான். ஸோ பேக் சைட் அண்டு 4 சைட் பிட்வீனில் இருக்கிறதா இன்டர்மீடியட் ஸ்டேஷன், இதுவுமே அன்னவுன் எலிவேஷன் சொல்லுவோம். ஓகேங்களா, தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பாயிண்ட். ஸோ சேஞ்ச் பாயிண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் போட்டிருக்கோமா, அப்போ லாஸ்ட்டாக 4 சைட் ரீடிங் பார்ப்போமா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா இன்ஸ்ட்ருமெண்ட்டை இங்கே கொண்டு வந்து போட்டுட்டு இந்த இடத்துல ஒரு பேக் சைட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அகைன் வந்துட்டு 4 சைட் ரீடிங்கை நோட் பண்ணிட்டு போவோம். சரிங்களா, ஸோ இங்கே என்ன கொடுத்துருப்பாங்கன்னா பாயிண்ட், அதாவது போத் தி 4 சைட் அண்ட் பேக் சைட் ரீடிங்ஸ் ஆர் டேக்கன் ஃப்ரம் தி ப்ரீவியஸ் அண்ட் நியூ பொசிஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, அங்கே வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் பேக் சைட் அண்ட் 4 சைட்னு கொடுத்தா இன்டர்மீடியட் சைட்டு, போத் தி 4 சைட் அண்ட் பேக் சைட் ரீடிங் கேட்கும்போது அது சேஞ்சிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதுதான் க்ளூ வேர்டு. சரிங்களா, ஓகே. அடுத்து ஹைட் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ ஹைட் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, இன்ஸ்ட்ருமெண்ட் போடுறோம் பார்த்தீங்களா, ஃபிக்ஸ் பண்ணுறோமா, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ஹைட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹைட் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லுவோம். அதுக்கு சிம்பிள் ஹைட்ஸைன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ என்ன கொடுக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட் ஆஃப் தி அதாவது ரெடியூஸ்டு லெவல் ஆஃப் லைன் ஆஃப் கோலிமேஷன் when the instrument is perfectly leveled. ஓகேவா, இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பெர்ஃபெக்டாக லெவல் பண்ணி வச்சுருக்கணும். அப்படி லெவல் பண்ணி வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஹைட்டை பார்க்குறது தான் வந்து ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு இன்னொரு பேர் ஹைட் ஆஃப் கோலிமேஷன் சொல்லலாமா. ஓகேவா, ஹைட் ஆஃப் கோலிமேஷன் அப்படின்னு சொல்லலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அடுத்து பெஞ்ச் மார்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக இதிலிருந்து கொஸ்டின்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேவா, ஸோ பெஞ்ச் மார்க் அப்படின்னாலே நவுன் எலிவேஷன்றது தான் நமக்கு க்ளூ வேடையும். ஓகேவா, ஸோ பெஞ்ச் மார்க் இஸ் தி ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஆஃப் நவுன் எலிவேஷன். ஓகேவா, ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஆஃப் நவுன் எலிவேஷன் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா அதுதான் வந்து பெஞ்ச் மார்க் அப்படின்னு சொல்லி நம்ம ஆன்சராக போடணும். இந்த பெஞ்ச் மார்க் எத்தனை டைப்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா 4 டைப்ஸ் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பெஞ்ச் மார்க் எத்தனை டைப்ஸ்ன்னு கேட்டால் 4 டைப்ஸ். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிஎஸ் பெஞ்ச் மார்க். ஸோ ஜிடிஎஸ்னா நான் ஆல்ரெடி என்னன்னு சொன்னேன், கிரேட் டிக்னாமெட்ரிக்கல் சர்வேன்னு சொல்லியிருப்போம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் பெஞ்ச் மார்க், டெம்பரவரி பெஞ்ச் மார்க், ஆர்பிட்ரி பெஞ்ச் மார்க்னு சொல்லிட்டு 4 டைப்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஓகே. ஸோ இந்த ஜிடிஎஸ் பெஞ்ச் மார்க்குக்கு க்ளூ வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 100 கிலோமீட்டர்ன்ற வார்த்தை இருக்கும். சர்வே ஆஃப் இந்தியா தான் இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அவ்வளோதான், இது மட்டும் தெரிஞ்சால் போதும். ஜிடிஎஸ் அப்படின்றது கிரேட் ட்ரிக்னாமெட்ரிக்கல் சர்வே. இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா சர்வே ஆஃப் இந்தியா. 100 கிலோமீட்டர்ன்ற வார்த்தையை பார்த்தாலே நம்ம ஜிடிஎஸ் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் பெஞ்ச் மார்க். ஓகேவா, ஸோ பெர்மனன்ட் பெஞ்ச் மார்க் வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டு, அப்புறம் இந்த கிலோமீட்டர் ஸ்டோன்ஸ்லாம்
இடத்துல வைக்கிறாங்கல்ல, மைல்கல்னு சொல்லுவோம், அந்த மைல்கல்ஸு, அப்புறம் வந்து பில்டிங்கோட பிளின்த்து, அதே மாதிரி ப்ரிப்பேர் தி பிரிட்ஜு, இந்த மாதிரி இடத்துலலாம் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த பெஞ்ச் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே பெர்மனண்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஓகே. ஆர்பிட்ரரி பெஞ்ச் மார்க் அப்படின்னாலே ஸ்மால் லெவலிங் ஒர்க்கு, ஸ்மால் ஒர்க்கில் யூஸ் பண்ணுறது தான் ஆர்பிட்ரின்னு சொல்லுவோம். இதை அசியூம்டு பெஞ்ச் மார்க்னு சொல்லலாம். ஓகேவா? இதை அசியூம்டு பெஞ்ச் மார்க்னு சொல்லலாம். டெம்பரரி பெஞ்ச் மார்க் அப்படின்றது ஷார்ட் டியூரேஷன் டே, எண்ட் ஆஃப் டே ஒர்க்குன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த டேஸ்ன்ற வார்த்தை இருக்கும், அதே மாதிரி ஷார்ட்டுன்னு கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸ்மால்னு கொடுத்தா ஆர்பிட்ரி, ஷார்ட்டு, டேஸ்லாம் தான் அதை வந்து டெம்பரரி பெஞ்ச் மார்க் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் லெவலிங். ஓகேவா? டைப்ஸ் ஆஃப் லெவலிங். ஸோ எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் லெவலிங், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் லெவலிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டைரக்ட் லெவலிங்க்கு இன்னொரு நேம் என்னன்னு கேட்டாங்கன்னா ஸ்பிரிட் லெவலிங். ஓகேவா? ஸோ டைரக்ட்டுக்கு இன்னொரு நேம் என்னன்னு கேட்டாங்கன்னா ஸ்பிரிட் லெவலிங். அனதர் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் லெவலிங். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ டைரக்ட் லெவலிங்னா வேறு ஒன்றுமே கிடையாது, கண்ணுக்கு தெரிஞ்சு எடுக்கிறதா. ஓகேவா? கண்ணுக்கு தெரிஞ்சு எடுக்கக்கூடிய லெவலிங்கை தான் வந்து டைரக்ட் லெவலிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ரிலேட்டிவ் ஹைட்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆர் ஃபவுண்ட் அவுட் பை சம் டைரக்ட் அப்சர்வேஷன், இந்த வார்த்தை கொடுத்துருப்பாங்க. டைரக்ட் லெவலிங், இந்த டைரக்ட்டுக்கு டைரக்ட்ன்ற வார்த்தையே ஆன்சரில் இருக்கும். சரிங்களா? ஸோ ரிலேட்டிவ் ஹைட்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆர் ஃபவுண்ட் அவுட் பை சம் டைரக்ட் அப்சர்வேஷன், இதை தான் டைரக்ட் லெவலிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டைரக்ட் லெவலிங்கில் வேறு என்னென்ன மெத்தட் இருக்குது பாருங்கள். சிம்பிள் லெவலிங், டிஃபரன்ஷியல் லெவலிங், ரெசிப்ரோக்கல் லெவலிங், ப்ரொஃபைல் லெவலிங், ஃப்ளை லெவலிங், செக் லெவலிங், இந்த டைப்ஸ்லாம் இருக்குது. ஸோ ப்ரொஃபைல் லெவலிங்கில் எல்எஸ், சிஎஸ், அதாவது லாஞ்சிடியூடினல் செக்ஷன், கிராஸ் செக்ஷனும் அடங்கியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆட்மன் அவுட்டில் கூட கேட்பாங்க. டைரக்ட் லெவலிங்கில் இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஆட்மன் அவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைரக்ட் லெவலிங்கை கொடுத்துட்டு 1 இன்டைரக்ட் லெவலிங்கை வச்சுட்டு இதில் எது வந்து டைரக்ட் லெவலிங் கிடையாதுன்னு கேட்கலாம். அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒன்றை கொடுத்து இதில் எது வந்து டைரக்ட் லெவலிங் கேட்கலாம். ஸோ இந்த டைப்ஸை வந்து கொஞ்சம் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் லெவலிங். ஓகேவா? சிம்பிள் லெவலிங். ஓகேவா? அப்போ இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து 2 ஆப்ஜெக்ட் எடுக்கிறோம் அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட்டை அந்த 2 ஆப்ஜெக்ட்டுக்கும் சென்டரில் போட்டுட்டு இந்த சைடோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரீடிங்ஸை நோட் பண்ணுறது தான் வந்து சிம்பிள் லெவலிங் சொல்லுவோம். அதுக்கு க்ளூ வேர்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிஃப்ரென்ஸ் ஆஃப் லெவல் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். ஓகே, மிட்வே பிட்வீன் தி பாயிண்ட்ஸ், ஒன்லி ஒன் செட்டிங், இதான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குரிய க்ளூ வேர்டு. ஓகேவா? ஸோ மிட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்டை போட்டுட்டோம், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே செட்டப்பாக இருக்குது. ஓகேவா? மிட்டில் போடுறோமா, இது ஒரே செட்டப்பு தான். இதில் வந்து டிஃபரன்ஸ் லெவல் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸுக்கு இடையில உள்ள டிஃபரன்ஸ் லெவலை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். இதை தான் சிம்பிள் லெவலிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், டிஃபரன்ஷியல் லெவலிங். ஓகேவா? டிஃபரன்ஷியல் லெவலிங்கில் சிங்கிள் செட்டிங்காக இருக்காது, மோர் தேன் ஒன் செட்டிங். ஓகேவா? 1 செட்டிங்க்கு மேலே போயிருச்சு. ஓகேவா? இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1 2 3 4. 1 செட்டிங்குள்ளே இருந்துச்சுன்னா அது சிம்பிள் லெவலிங். அந்த 1 செட்டிங்க்கு மேலே போகும்போது அது வந்து என்ன ஆகிருது, டிஃபரன்ஷியல் லெவலிங் சொல்கிறாங்க. இந்த டிஃபரன்ஷியல் லெவலிங்கில் என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவாங்கன்னா ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன் மோர் தென் ஒன் செட்டிங் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடிய அந்த லெவலிங் வந்து பார்த்தீங்கன்னா விசிபிள் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம், விசிபிள் இல்லாமல் இருந்தால் தான் அடுத்த ஸ்டேஷன் போடுவோம். சரிங்களா? அடுத்த ஸ்டேஷன் போடுவோம். இதை தான் டிஃபரன்ஷியல் லெவலிங் சொல்கிறோம். இங்கே வந்து ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தடை யூஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டிஃபரன்ஷியல் லெவலிங்க்கு இன்னும் ஒரு நேம் என்னன்னு கண்டிப்பாக கேட்டிருக்கிறாங்க. ஸோ டிஃபரன்ஷியல் லெவலிங்னா காம்பவுண்ட் லெவலிங் சொல்லலாம், கண்டினியூஸ் லெவலிங் சொல்லலாம். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு டிஃபரன்ஷியல் லெவலிங்க்கு இன்னொரு நேம் என்னென்னு ஆப்ஷன்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ டிஃபரன்ஷியல் லெவலிங்க்கு இன்னொரு நேம் காம்பவுண்ட் லெவலிங், இன்னொன்று கண்டினியூஸ் லெவலிங் சொல்லுவோம். ஓகேவா? ஓகே. தென் ரெசிப்ரோக்கல் லெவலிங். ஸோ ரெசிப்ரோக்கல் லெவலிங்னா வேறு ஒன்றுமே கிடையாது. இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்சுவலாக என்ன பண்ணுவோம், மிடில் போட்டுட்டு இந்த பாயிண்ட்டு பார்ப்போம் அப்படின்னு சொன்னோமா, எதில், சிம்பிளில், டிஃபரன்ஷியல்லாம். ஆனால் இந்த மிடில் போட முடியாமல் சம் அப்சர்வேஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த பாருங்கள், லேக்கு கொடுத்துருக்காங்க. லேக்காக இருக்கட்டும், ரிவராக இருக்கட்டும், இதில் எங்கேயுமே இன்ஸ்ட்ருமெண்ட்டை நடுவில் போட முடியாது. இந்த சைடு பார்க்குறதுக்கு நடுவில் இன்ஸ்ட்ருமெண்ட்டை போட முடியாது. சம் அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்குதான் செய்யும். ஓகேவா? அப்படி இருந்துச்சுன்னா அங்கே எந்த மாதிரியான லெவலிங் யூஸ் பண்ணுவோம்னா ரெசிப்ரோக்கல் லெவலிங் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், நாட் பாசிபிள் டு செட் அப் தி லெவல் மிட் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். 2 பாயிண்ட்ஸுக்கு இடையில உள்ள மிட்வேல வந்துட்டு நம்ம லெவலிங் பண்ண முடியாது. ஏன்னா அங்கே வந்து அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கலாம். அந்த அப்ஸ்ட்ரக்ஷன் என்னவா இருக்கலாம்னா ரிவரு, லேக்காக இருக்கலாம். அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம ரெசிப்ரோக்கல் லெவலிங்கை யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே.
அடுத்து லாஞ்சிடியூடினல் செக்ஷனிங்க்கு இன்னொரு நேம், அதாவது இது வந்து ப்ரொஃபைல் லெவலிங்கில் தான் வருது. ப்ரொஃபைல் லெவலிங்கில் தான் லாஞ்சிடியூடினலும் கிராஸும் வருது. ஆனால் லாஞ்சிடியூடினல் லெவலிங்க்கு இன்னொரு நேம் என்னென்னு கேட்டால் அது வந்து ப்ரொஃபைல் லெவலிங்னு நம்ம சொல்லலாம். இங்கே வந்து யூஸ் பண்ணுற மெத்தடு பாருங்கள், ஹைட் ஆஃப் கோலிமேஷன் மெத்தடு. ஓகேவா, இன்டர்மீடியேட்டில் வந்து அதாவது டிஃபரன்ஷியல் லெவலிங்கில் வந்து ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தட் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தாங்க. ப்ரொஃபைல் லெவலிங் ஆர் லாஞ்சிடியூடினல் செக்ஷனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் ஆஃப் கோலிமேஷன் மெத்தட், அதாவது ஹைச்ஐ மெத்தட் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இங்கே என்ன க்ளூ வேர்டு கொடுத்துருப்பாங்கன்னா எலிவேஷன் அலாங் தி சென்டர் லைன். ஓகேவா, எலிவேஷன் அலாங் தி சென்டர் லைனும் கொடுப்பாங்க, அப்படி இல்லாட்டி எலிவேஷன் அலாங் தி ஸ்ட்ரெயிட் லைனும் கொடுப்பாங்க. ஓகேவா, சென்டர் லைனுக்கு பதிலாக ஸ்ட்ரெயிட் லைன் கூட இருக்கலாம். ஸோ எலிவேஷன் அலாங் தி ஸ்ட்ரெயிட் லைன் ஆர் சென்டர் லைன்ற வார்த்தையை பார்த்தாலே நம்ம ப்ரொஃபைல் லெவலிங் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் கிளிக் பண்ணிடலாம். இது வந்து பாருங்க அவுட்லைன் ஆஃப் தி சர்ஃபேஸ் தஸ் அப்டைன்டுன்னு வருது. ஓகேவா, அவுட்லைன் ஆஃப் தி சர்ஃபேஸை வந்து அப்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி ஒரு இது போய்கிட்டே இருக்குன்னா இதோட அவுட்லைன் சர்ஃபேஸை வந்து நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேங்களா, அவ்வளோதான். அடுத்து கிராஸ் செக்ஷனிங். ஸோ கிராஸ் செக்ஷனிங்கிறது எலிவேஷன் perpendicular to center line or straight line வரும். ஓகேவா, எலிவேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த எலிவேஷன்ஸ் perpendicular to center line or aligned surface இந்த வார்த்தையை பார்த்தாலே கிராஸ் செக்ஷனிங் போட்டுறணும். சரிங்களா, ஓகே. அடுத்து ஃப்ளை லெவலிங். ஸோ ஃப்ளை லெவலிங்கிறது ஒன்றுமே இல்லை, ஒரு அப்ராக்சிமேட் எலிவேஷனை கண்டுபிடிக்கிறதா. இந்த வார்த்தை என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் தி அலைன்மெண்ட்ன்ற வார்த்தையை கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் தி அலைன்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருந்தாலே அது வந்து ஃப்ளை லெவலிங் தான். ஏன்னா அப்ராக்சிமேட் எலிவேஷன் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ஃப்ளை லெவலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் சைட் டு ஃபோர் சைட் மட்டும்தான் எடுப்பாங்க, உங்களுக்கு இன்டர்மீடியட் சைட்டை வந்து எடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி டிஸ்டன்ஸையுமே ஃபைண்ட் அவுட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா, இந்த வார்த்தை இருந்தாலும் நம்ம ஃப்ளை லெவலிங் தான் ஆப்ஷனில் போடணும். சரிங்களா, பேக் சைட் ஃபோர் சைட் மட்டும்தான் எடுப்பாங்க, இன்டர்மீடியட் சைட் எடுக்க மாட்டாங்க. நோ டிஸ்டன்ஸும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஓகேங்களா, ஓகே. அடுத்து வந்து பாருங்க செக் லெவலிங். ஸோ செக் லெவலிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளை லெவலிங் முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது அது ஸ்டார்டிங் பாயிண்டாக இருந்துச்சா, ஓகே, செக் லெவலிங்கிறது ஃபினிஷிங் பாயிண்ட் வித் தி ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆன் தட் பர்டிகுலர் டே. ஓகேவா, இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டே போகிறோம், ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே இருக்குது, இங்கேருந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே போகிறோம். அப்படின்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டேல நம்ம இதை முடிக்கிறோம் அப்படின்னா முடிச்சுட்டு இதை செக் பண்ணணும். ஓகேவா, முடிச்சுட்டு நம்ம பண்ணிருக்கிறது கரெக்டாக தான் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறது தான் செக் லெவலிங் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே எடுத்துருவாங்க, செக் தி அக்யூரசி ஆஃப் தி டே ஒர்க். ஓகேவா, ஒரு டேல அந்த ஒர்க் முடிஞ்ச உடனே இதோட அக்யூரசியை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா, ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் லெவலிங். ஓகேவா, ஸோ டைரக்ட் லெவலிங் முடிஞ்சிருச்சு. இன்டைரக்ட் லெவலிங் அப்படின்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் அப்சர்வேஷன்ன்ற வார்த்தையை கொடுத்துருப்பாங்க. ரிலேட்டிவ் எலிவேஷன் ஆஃப் தி பாயிண்ட்ஸ் இன்டைரக்ட் அப்சர்வேஷன். ஓகேவா, இன்டைரக்ட் அப்சர்வேஷன்ற வார்த்தை இருந்துச்சுன்னா அது இன்டைரக்ட் லெவலிங் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஓகேவா, 3 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த டைப்ஸ்லேருந்து கொஸ்டின் வரும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பேரோமெட்ரிக் லெவலிங், இன்னொன்று ஹிப்சோமெட்ரிக் லெவலிங், 3 வந்து ட்ரிக்னாமெட்ரிக்கல் லெவலிங் அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப்ஸாக பிரிச்சிருக்கிறாங்க. ஓகே, ஸோ இதில் பேரோமெட்ரிக் லெவலிங் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பேரோமீட்டர்ன்ற வார்த்தை இருக்கும். ஓகேவா, அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் வார்த்தை இருக்கும். ஓகேங்களா, இந்த ரெண்டுமே இருக்கும். ஓகேவா, ஸோ பேரோமீட்டர் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர்ன்ற வார்த்தையை பார்த்த உடனே நம்ம பேரோமெட்ரிக் லெவலிங்னு ஆப்ஷனில் சூஸ் பண்ணிடலாம். ஓகேவா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது எங்கே அடாப்ட் பண்ணுறாங்கன்னா ரெக்கக்னைசேஷன் அண்ட் ப்ரிலிமினரி சர்வே பண்ணுறப்போ அடாப்ட் பண்ணுறாங்கன்னு போட்டிருக்காங்க. ஸோ ரெக்கக்னைசேஷன் அண்ட் ப்ரிலிமினரி சர்வேஸ்க்கு வந்துட்டு யூஸ் பண்ணுற லெவலிங் என்னன்னு கேட்டாங்கன்னா பேரோமெட்ரிக் லெவலிங் நம்ம ஆன்சரில் போடணும். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் ஹிப்சோமெட்ரிக் லெவலிங். ஹிப்சோமெட்ரிக் லெவலிங்னாலே பாய்லிங்கிற வார்த்தை கொடுத்துருப்பாங்க, ஹிப்சோமீட்டர்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, பாய்லிங், டெம்பரேச்சர், அதே மாதிரி ஹிப்சோமீட்டர். டெம்பரேச்சர்ன்றது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, பாயில் பண்ணாலே நமக்கு டெம்பரேச்சர் ஆயிரும் தானே. ஸோ பாய்லிங், ஹிப்சோமீட்டர், டெம்பரேச்சர்ன்ற வார்த்தையை பார்த்தா ஹிப்சோமெட்ரிக் லெவலிங்னு போட்டுறணும். சரிங்களா, அடுத்து ட்ரிக்னாமெட்ரிக்கல் லெவலிங். ஸோ ட்ரிக்னாமெட்ரிக்கல் லெவலிங்கிறது மெஷரிங் தி வெர்டிக்கல் ஆங்கிள்ஸ் அண்ட் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ். ஓகேவா, வெர்டிக்கல் ஆங்கிள் வந்து வெர்டிக்கல், டிஸ்டன்ஸ் வந்து ஹரிசாண்டல். ஸோ வெர்டிக்கல் ஆங்கிள் அண்ட் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ்ன்ற வார்த்தையை பார்த்தா ட்ரிக்னாமெட்ரிக்கல் லெவலிங்னு சொல்லி நம்ம போட்டுடலாம். ஓகேவா, அடுத்து ஹைட் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட் கேட்டிருக்காங்களா. ஸோ ஹைட் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட்றது வேற ஒன்றும் இல்லை, ஹைட் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட் HI = RL. ஓகேவா, RL இந்த இதில் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, பெஞ்ச் மார்க் ஸ்லாஷ் போட்டு RL போட்டிருக்காங்க. அதாவது RL ஆஃப் பெஞ்ச் மார்க் ப்ளஸ்
பேக் சைட்டு ஓகேவா. பிஎஸ்ன்றது பேக் சைட்டு ஓகேவா. இது வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க, 2 கொஸ்டின்லையுமே இது கேட்டிருக்காங்க. ஹைட் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு என்ன ஃபார்முலான்னு ஆர்எல் ஆஃப் பெஞ்ச்மார்க் ப்ளஸ் பேக் சைட்டுன்றது தான் ஹைட் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குரிய உங்களுக்கு ஃபார்முலா ஓகேவா. அடுத்து அரித்தமேட்டிக் செக் கேட்கலாம். ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தடுக்கு என்னென்ன செக் பண்ணுவோம்னா summation of bs minus summation of fs is equal to summation of rise minus summation of fall is equal to last RL minus first RL. இதில் கண்டுபிடிக்கிற வேல்யூ, இதில் கண்டுபிடிக்கிற வேல்யூ, இதில் கண்டுபிடிக்கிற வேல்யூ எல்லாமே ஈக்குவலாக வந்துச்சுன்னா நம்ம பண்ணது கரெக்டுன்னு அர்த்தம் ஓகேவா. ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தட்னு வந்துச்சுன்னா பிஎஸ்எஃப்எஸ் வரணும், ரைஸ் அண்ட் ஃபால் வரணும், லாஸ்ட் ஆர்எல் ஃபர்ஸ்ட் ஆர்எல் வரணும் ஓகேவா. அடுத்து ஹைட் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட் மெத்தடில் வந்து சம்மேஷன் ஆஃப் பிஎஸ் மைனஸ் சம்மேஷன் ஆஃப் எஃப்எஸ் ஈக்குவல் டு லாஸ்ட் ஆர்எல் மைனஸ் ஃபர்ஸ்ட் ஆர்எல் மட்டும் வரும். இந்த சம்மேஷன் ஆஃப் ரைஸும் சம்மேஷன் ஆஃப் ஃபாலும் மட்டும் இங்கே வராது சரிங்களா. ஓகே, அடுத்து இந்த டேபிளும் ரொம்ப முக்கியம். ஸோ ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா மோர் டெடிசியஸ் மெத்தடாக இருக்கும். இது வந்து ரேபிட் மெத்தடாக தான் இருக்கும் சரிங்களா. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைட்டு, ஃபோர் சைட்டு, இன்டர்மீடியட் சைட்டு மூணுமே ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தடில் நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா. ஆனால் ஹைட் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைட்டு, ஃபோர் சைட் மட்டும்தான் கண்டுபிடிப்போம், இன்டர்மீடியட் சைட் கண்டுபிடிக்க மாட்டோம். இது ரிப்பீட்டட் கொஸ்டின். ஹைட் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷனில் நோ இன்டர்மீடியட் சைட்டுன்னு இருக்கும். ஸோ கொஸ்டின் பேப்பரில் பேக் சைட்டும் ஃபோர் சைட்டும் கண்டுபிடிப்போம், நோ இன்டர்மீடியட் வந்து பார்க்க மாட்டோம் ஓகேவா. அப்படி கேட்டிருந்தாங்கன்னா அது ஹைட் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட் தான் ஆன்சரு. மூணுமே கண்டுபிடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தடு சரிங்களா. ஓகே, அடுத்து இதில் இருந்து கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்துடும் ஓகேவா. கம்பல்சரியாக கேட்டுருவாங்க. ஸோ கர்வேச்சர் கரெக்ஷன்னா சிசி அப்படின்னு சொல்லுவோம், கர்வேச்சர் ரெஃப்ராக்ஷன் அப்படின்னா சிஆர்னு சொல்லுவோம், கம்பைன்டு கரெக்ஷனை சின்னு சொல்லுவோம் ஓகேவா. ஓகே, ஸோ ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் ஓகேவா. ஸோ கர்வேச்சர் கரெக்ஷன் கேட்டால் -d²/2rன்னு கொடுக்கலாம், அப்படி இல்லாட்டி 0.0785 d² கொடுக்கலாம் ஓகேவா. இதில் டீன்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீன்றது கிலோமீட்டரில் இருக்கும் ஓகேவா. ஆன்சர் வந்து சிசின்றது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கரெக்ஷன்ஸ் எல்லாமே மீட்டரில் கொடுப்பாங்க, அந்த டீன்றது மட்டும் கிலோமீட்டர் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. டீன்றது கிலோமீட்டர், சம்டைம்ஸ் 0.0785 d² கிலோமீட்டர்னு கொடுப்பான், அதே மாதிரி மீட்டர்னு கொடுப்பான். நம்ம ஆன்சர் வந்து கிலோமீட்டரில் தான் எடுக்கணும், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ கர்வேச்சர் கரெக்ஷன் கேட்டால் 0.0785 d²ன்னு வரணும், d²/2rன்னு வரணும் ஓகேவா. அது வந்து நெகட்டிவில் தான் இருக்கும், மைனஸில் தான் இருக்கும். அதே இது ரெஃப்ராக்ஷன் கரெக்ஷன்றது பாசிட்டிவில் இருக்கும், 0.0112 d² இருக்கும், 0.0112 d² இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1/7 ஆஃப் சிசி. இந்த கர்வேச்சர் கரெக்ஷனில் 1/7 தான் ரெஃப்ராக்ஷன் கரெக்ஷன் ஓகேவா. 1/7 ஆஃப் சிசி. இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. 1/7 ஆஃப் சிசின்றது எதுக்குரியதுனா ரெஃப்ராக்ஷன் கரெக்ஷன் கூறியது. அடுத்து கம்பைன்டு கரெக்ஷன் ஓகேவா. ஸோ கம்பைன்டு கரெக்ஷன்றதுக்கு மேக்ஸிமம் இது கேட்டது இல்லை, இருந்தாலும் ஜஸ்ட் மட்டும் பார்த்துக்கோங்க. இதை ஜஸ்ட் பார்த்துட்டு இதை மட்டும் தெளிவாக பார்த்துக்கோங்க. இது ரெண்டையும் கழிச்சு போட்டால் இந்த ஆன்சர் வரும், -0.0672 d² அப்படின்றது இருக்கும் சரிங்களா. ஓகே, அதே மாதிரி விசிபிள் ஹரிசான் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா d 3.8553 √c இன் கிலோமீட்டர் ஓகேவா. 3.855 √c இன் கிலோமீட்டர்னு கொடுத்துருப்பாங்க ஓகேவா. அதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட், டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட் இதில் ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா காம்பஸில் பார்த்துருக்கோம், பிளேன் டேப்பில் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்துருக்கோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதாவது சிஎல்எஃப் இதான் வந்து நம்ம க்ளூ வேர்டுன்னு சொல்லியிருப்போம். இந்த சிஎல்எஃப் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட், காம்பஸாக இருக்கட்டும், லெவலிங்காக இருக்கட்டும், தியடலைட்டாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே சிஎல்எஃப் தான் வரும். சி மீன்ஸ் சென்ட்ரிங், எல் மீன்ஸ் லெவலிங், எஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸிங்கிறது வார்த்தை தான் வரும். ஆனால் பிளேன் டேபிள் சர்வேயில் மட்டும் எல்சிஎஃப்னு இருக்கும் ஓகேவா. பிளேன் டேபிள் சர்வேயில் மட்டும் இது ரெண்டும் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிக்கிடும் ஓகேவா. எல்ன்றது லெவலிங், சின்றது சென்டரிங், எஃப்ன்றது ஃபோக்கஸிங். பிளேன் டேபிளில் மட்டும் இந்த ஆர்டரில் இருக்கும், மற்ற எல்லாத்துலேயுமே சிஎல்எஃப் தான் இருக்கும் சரிங்களா, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ எலிமினேஷன் ஆஃப் பேரலக்ஸ், அதாவது இந்த ஃபோக்கஸிங்கிறதுல எலிமினேஷன் பண்ணுறது என்னென்னா ஃபோக்கஸிங் ஐபீஸு, ஃபோக்கஸிங் அப்ஜெக்டிவ் லென்ஸு, இதை தான் வந்து சொல்கிறாங்க எலிமினேஷன் ஆஃப் பேரலக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா. ஸோ இது வந்து ஜேடிஓலையே கேட்டிருந்தாங்க ஓகேவா. சென்சிட்டிவ்னஸ் ஆஃப் தி பபிள் டியூப் ஓகேவா கேட்டிருந்தாங்க. ஸோ இது எப்படி நம்ம க்ளூ வேர்டாக கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு ஓகேவா. சென்சிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா லென்த்து, இன்டர்னலு, டயாமீட்டரு ஓகேவா. லென்த்து, இன்டர்னலு,
டயாமீட்டர் ரேடியஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இன்ஸ்ட்ருமெண்ட்னாலே லென்த்து, இன்டர்னல் டயாமீட்டரு, ரேடியஸ்லாம் வருமா? ஸோ சென்சிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இதெல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். அதே இது சென்சிட்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகி இருக்கும்போது விஸ்காசிட்டி டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகும். விஸ்காசிட்டி டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆகும். இதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து லெவலிங் ஸ்டாஃபோட லீஸ்ட் கவுண்ட் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ லெவலிங் ஸ்டாஃபோட லீஸ்ட் கவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 mm அல்லது 0.0 அதாவது 0.005 ஞாபகத்தில் வச்சுக்கோ. 0.005 சம்டைம்ஸ் வந்து 0.05 0.5ன்னு கொடுப்பாங்க. நம்ம மாற்றி தப்பாக ஆன்சரை டிக் பண்ணிடக்கூடாது. ஸோ லீஸ்ட் கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0.005 மீட்டர்னு சொல்லலாம், இல்லாட்டி 5 mmன்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதில் என்னென்ன டைப்ஸ் இருக்கு பாருங்க. டார்க் ஹெட் ஸ்டாஃபு. ஸோ டார்க் ஹெட் ஸ்டாஃபில் எப்போயுமே ரீடிங் வந்து ஸ்டாஃப் மேன் தான் எடுக்கணும். செல்ஃப் ரீடிங் ஸ்டாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்லேயே டேரெக்டாக எடுத்துக்கலாம் மேன். ஓகேவா? ரீடிங் டெக்கன் பை டேரக்ட்லி இன்ஸ்ட்ருமெண்ட் மேனே எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து சாலிட் ஸ்டாஃப், ஹோல்டிங் ஸ்டாஃப், டெலஸ்கோபி ஸ்டாஃப், இன்வேர் ப்ரிசிஷன் ஸ்டாஃப்லாம் இருக்குது. ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து பெர்மனன்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ பெர்மனன்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ன்றது உங்களுக்கு என்ன அர்த்தம்? சிங்கிள் செட்டப்பில் நம்ம பண்ணியிருக்கணும், திருப்பி பண்ணக்கூடாதது தான் பெர்மனன்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லுவோம். அது எதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பபிள் டியூப் பெர்பெண்டிகுலர் டு தி வெர்டிக்கல் ஆக்சிஸ். ஆக்சிஸ் பபிள் டியூப் பெர்பெண்டிகுலர் டு தி வெர்டிக்கல் ஆக்சிஸ். ஓகேவா? அதே மாதிரி ஹரிசாண்டல் கிராஸ்கர் வந்து பெர்பெண்டிகுலர் டு தி வெர்டிக்கல் ஆக்சிஸ். ஹரிசாண்டல் கிராஸ்கர். அடுத்து வந்து லைன் ஆஃப் சைட் வந்து parallel to the axis of level or bubble tube சொல்றாங்க. ஓகேவா? இந்த மூணு தான் வந்து பெர்மனன்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ல வருது. அடுத்து வந்து பெர்மிசிபிள் எரர். இது இம்பார்ட்டன்ட், இதுவுமே கேட்டிருக்காங்க. ஓகேவா? பெர்மிசிபிள் எரர். ஸோ பெர்மிசிபிள் எரரோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா C இன்டூ ரூட் கே இன் மெட்ரிக் யூனிட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? C இன்டூ ரூட் கே. ஓகேவா? அப்போ இங்கே என்னன்னு பாருங்க. ரஃப் அப்படின்னு வந்துச்சுன்னா E ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.100 ரூட் கிலோமீட்டர். ஸோ இதை வந்து நம்ம ஏதாவது ஒரு கோட் வேர்டு வச்சு தான் நம்ம இதை படித்து வச்சுக்கணும். ரஃப்னாலே நம்ம என்ன பண்ணுவோம், ஈஸியாக எந்த ஒரு டிஃபிகல்ட்டிஸும் இல்லாமல் ரஃப்பாக ஸ்கெட்ச் பண்ணுறோமா, ரஃப் ஸ்கெட்ச் போடும்போது ஈஸியாக முடிச்சிருவோம். ஸோ அப்போ எந்த ஒரு பயமும் இல்லாமல் பண்ணுவோம். அப்போ 100 அப்படின்னு வச்சுக்கோங்க. 100 அவுட் ஆஃப் 100 மாதிரி ரஃப் ஒர்க் போடும்போது எதையுமே யோசிக்காமல் ஈஸியாக போட்டுருவோம். ஸோ இங்கே பாருங்கள், எல்லாத்துலேயுமே E ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.ன்றது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஓகேவா? E ப்ளஸ் ஆர் மைனஸ் 0. அப்படின்றது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்போ அதை விட்டுருங்க. கிலோமீட்டருமே கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்குது. அப்போ அதையும் விட்டுருங்க. ரஃப்னு கேட்டால் 100ன்ற வார்த்தையை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரஃப்னு கேட்டால் 100. ஆர்டினரின்னு கேட்கும்போது 25. ஆர்டினரினா 25. அக்யூரேட்ன்றது 12. ப்ரிசிஸ்ன்றது 6. ஓகேவா? அக்யூரேட்னா 12, ப்ரிசிஸ்னா 6, ஆர்டினரினா 25, ரஃப்னா 100. இது ஏதாவது க்ளூவோடு வச்சு நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ தியரி பார்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். லெவலிங்கை பொறுத்தளவில் தியரி பார்ட் மொத்தத்துக்கே இவ்வளோ தான் இருக்குது. சரிங்களா? இதில் இருந்தால் உங்களுக்கு 20 கொஸ்டின்ஸ் வரும். ஏதாவது ஒரு சம்மு வந்து லெவலிங்கில் கேட்கலாம். ஸோ சம் வந்து ஜஸ்ட் பார்த்துக்குவோம். ஓகே, சிம்பிள் லெவலிங் கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம்? இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஃபிட் பண்ணுறோம், இந்த மாதிரி பாயிண்ட்டை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேவா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா பேக் சைட் ட்ரீ. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஏ, அதே மாதிரி இது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து டி, இது வந்து சி ஸ்டேஷன் சொல்லிட்டாங்க. பேக் சைட் வந்து பார்த்தீங்கன்னா டேக்கன் ஃப்ரம் ஏ. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து இந்த சைடு பார்த்தா பேக் சைட்டா, இது ஏன்னு சொல்லியாச்சு. இதோடது வந்து பார்த்தீங்கன்னா 2.850 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து 4 சைட்டுன்றது இந்த சைட் பாயிண்ட்டு. ஸோ 4 சைட்டு சி வந்து பார்த்தீங்கன்னா 0.520ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ டிஃபரன்ஸ் லெவல் பிட்வீன் ஏ அண்ட் சின்னு கேட்குறாங்க. ஸோ டிஃபரன்ஸ் லெவல்னா இங்கே இருக்கு பாரு, ஏ ஓடது இது, சி ஓடது இது. டிஃபரன்ஸ்னா ரெண்டையும் கழிச்சு போட்டா ஆன்சர். அவ்வளோதான். ஸோ கழிச்சு போட்டாச்சு. அடுத்து ஆர்எல் ஆஃப் பாயிண்ட் சி கேட்குறாங்க. ஓகேவா? ஆர்எல் ஆஃப் பாயிண்ட் சி. ஸோ பாயிண்ட் சின்றது உங்களுக்கு எங்கே இருக்குது? 4 சைட்டில் இருக்குது. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆர்எல் ஆஃப் பாயிண்ட் சினா அது 4 சைட்டில் இருக்குது. ஓகே, ஸோ ஆர்எல் கண்டுபிடிக்க நமக்கு ஃபார்முலா தெரியும். என்னது? HIS ஈக்குவல் டு ஆர்எல் ப்ளஸ் பேக் சைட்டான்றது நமக்கு ஆல்ரெடி தெரியுமா? அப்போ ஹைட் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட்டு கண்டுபிடிக்கணும். ஆர்எல் வந்து 100ன்னு கொடுத்துட்டா, பேக் சைட் வந்து 2.85 கொடுத்துட்டானா, இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு ஹைட் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட் கிடச்சிரும். ஓகேவா? இவ்வளோன்னு கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ டேரெக்டாக ஆர்எல் கண்டுபிடிக்கலாமா 4 சைட்டுக்கு? அப்போ என்ன பண்ணணும்? ஆர்எல் இஸ் ஈக்குவல் டு height of the instrument. ஓகேவா? height of the instrument minus
ஃபோர் சைட் ரீடிங்னு போடணும். ஓகேவா? ஏன்னா இங்கே வந்து பாயிண்ட் சி வந்து ஃபோர் சைட்டில் தான் இருக்குது. அப்போ ஃபோர் சைட்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இதை ஜஸ்ட் ஒரு வாட்டி தெளிவாக பாருங்கள். உங்களுக்கு டவுட் இருந்தால் கால் ஆர் மெசேஜும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஆர்எல் கொடுத்துருக்காங்க. ஆர்எல்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆர்எல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஃப்ளோரோட ஸ்டாஃப் ரீடிங் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி ஸ்டாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா அப்சைட் டவுனுன்ற வார்த்தை கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து மைனஸ் வேல்யூன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃபைண்ட் தி ஹைட் ஆஃப் தி பீம்னு கொடுத்துருக்காங்க, அபவ் தி ஃப்ளோர் லெவல். ஓகேவா? ஹைட் ஆஃப் தி பீம் அபவ் தி ஃப்ளோர் லெவல்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆர்எல் ஆஃப் தி ஃப்ளோர் வந்து இவ்வளோ, ஸ்டாஃப் ரீடிங் ஆஃப் தி ஃப்ளோர் வந்து இது, ஹைட் ஆஃப் தி காலிமேஷன் நமக்கு தெரியும் ஃபார்முலா ஆர்எல் ப்ளஸ் வந்து பிஎஸ். ஓகேவா? அப்போ ஆர்எல் வந்து பார்த்தீங்கன்னா 100.595, அந்த ஹைட் ஆஃப் தி ஃப்ளோரும் கொடுத்துருக்காங்க. ரெண்டையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 102.385 அப்படின்னு கிடச்சிருது. ஓகேவா? அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆர்எல் ஆஃப் தி பீம் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த வேல்யூ நமக்கு தெரியுமா? இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டவுனுன்ற வார்த்தை இருக்கா? அப்போ ஆர்எல் மைனஸ், அதாவது ஹெச்ஐ மைனஸ் உங்களுக்கு பிஎஸ்னு வரும். அப்போ ஹெச்ஐ ஆர்எல் கண்டுபிடிக்குன்னா ஹெச்ஐ மைனஸ் பிஎஸ்னு வரும். அப்போ ஹெச்ஐ மைனஸ் ஆல்ரெடி இங்கே மைனஸில் தானே இருக்குது, அதை உள்ளே போட்டாச்சு. அப்போ போட்டிங்கன்னா கூட்டி போட்டால் 106.275 வந்துடும். இப்போ ஈஸியாக ஹைட்டை கண்டுபிடிச்சிடலாமா? கொஸ்டின் பேப்பரில் கொடுத்துருக்கிற அந்த ஆர்எல் ஆஃப் தி ஃப்ளோருக்கும் நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூக்கும் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹைட் ஆஃப் தி டி பீம் அபவ் தி ஃப்ளோர் லெவல் கிடச்சிரும். சரிங்களா? ஓகே, அடுத்து இது ரேர் கேஸாக கேட்குறாங்க, இருந்தாலும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சம் வேல்யூஸ் கொடுத்துறாங்க. சம் வேல்யூஸ் கொடுத்துட்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டை எங்கெங்கே ஷிஃப்ட் பண்ணுவோன்னு கேட்பாங்க. ஓகேவா? இந்த வார்த்தை தான் மெயின், ஆஃப்டர்ன்ற வார்த்தை தான் மெயின். ஆஃப்டர் 4th 7th 10th கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ நம்ம 4th உடனே 4th ஃபிக்ஸ் பண்ணிடக்கூடாது. இங்கே பாருங்கள், 4th அப்புறம் இந்த 5th வருது பார்த்தீங்களா? இந்த 4th ஆஃப்டர் 4th இருக்குது பார்த்தீங்களா? இதை வந்து லாஸ்ட்டாக ஃபோர் சைட் ரீடிங்கில் போடுவோம். அடுத்து 5th வேல்யூவை வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைட் ரீடிங்கில் போடுவோம். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், 7th கொடுத்துருக்காங்க. அப்போ 1 2 3 4 5 6 7, இந்த 7th வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 சைட்டில் போடுவோம். 8th வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைட்டில் போடுவோம். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பாருங்கள் 10th கொடுத்துருக்காங்களா? அப்போ 7 8 9 10. ஸோ 10ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரீடிங்கு 4 சைட்டுன்னு போடணும். அதே இது 11th ரீடிங்கை வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைட்டுன்னு போடணும். அவ்வளோதான். ஓகேங்களா? ஓகே, அடுத்து இந்த சம்மை பாருங்கள். In leveling between 2 points A and B on opposite banks of a river, the level was set up near A and the staff reading வந்து A and B க்கு கொடுத்துட்டாங்க. level was the movable and set up near B போடும்போது அங்கே வந்து ரீடிங் இவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? A பக்கத்தில் இருக்கும்போது இந்த வேல்யூ, அதுக்கப்புறம் மூவ் பண்ணி பி பக்கத்தில் போடும்போது இந்த வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் தி டூ டிஃபரன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டிஃபரெண்ட் வந்து இது ரெண்டுக்கு கண்டுபிடிக்கணும். அடுத்து செகண்ட் இது ரெண்டுக்கு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இது ரெண்டுக்கு கண்டுபிடிப்போமா? ஸோ இந்த மாதிரி ரெண்டுக்கு கண்டுபிடிச்சிட்டாச்சு. ஓகேவா? அடுத்து ட்ரூ டிஃபரன்ஸ்ன்னு கேட்குறாங்க. அப்போ இந்த ரெண்டுக்கும் அந்த வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா? ரெண்டு வேல்யூவையும் எடுத்து அதுக்கு ஆவரேஜ் போட்டால் அதுதான் ட்ரூ டிஃபரன்ஸ். ஓகேங்களா? ஓகே, தென் இந்த யூனிட்டோட லாஸ்ட் சம்மு இங்கே டேரெக்டாக அப்படியே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஏக்கு பக்கத்தில் இது இருக்கா? அப்போ இது ரெண்டே கழிச்சுக்கோங்க. அடுத்து பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டே கழிக்கணும். ஓகேவா? அப்படி கழிச்சாச்சுன்னா உங்களுக்கு 0.605 0.600 வந்துடுது. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ டிஃபரன்ஸ் கேட்டாங்கன்னா இது ரெண்டையும் கூட்டி வகுத்து சர்வீஸ், அதாவது சராசரி கண்டுபிடிச்சோம்னா 0.6025 வருதா? இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபரன்ஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஓகே, அடுத்து கேட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எல் ஆஃப் பி, அதாவது ஆர்எல் ஆஃப் ஏ வந்து கொஸ்டின் பேப்பரில் கொடுத்துட்டாங்க. ஆர்எல் ஆஃப் பி வந்து கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஆர்எல் ஆஃப் பி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஆர்எல் ஆஃப் ஏல இருந்து இந்த டிஃபரன்ஸை கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆர்எல் ஆஃப் பி கிடச்சிரும். சரிங்களா? ஸோ சம் பார்க்கும்போது கொஸ்டின் பேப்பரை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு சம் போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா லெவலிங்கில் வருது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டு சர்வேயருக்கும் அதே மாதிரி டிராஃப்ட் மேனுக்கும் காமன் சிலபஸ். ஓகேவா? லெவலிங் கண்டென்ட்டு இவ்வளோ தான். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து ஃபீல்டு சர்வேயருக்கு கான்டூரிங் வரும். அந்த கான்டூரிங்கை வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ லெவலிங் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கான்டூரிங்கை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபீல்டு சர்வேயர் கூறியதும் கம்ப்ளீட் ஆயிரும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.